எமது நாட்டின் கிரிக்கெட்டிற்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? இலங்கை மக்கள் கேட்கும் கேள்வியே இது. மீண்டும் கிரிக்கெட் விளையாட்டை சரியான பாதைக்கு கொண்டு வர பொறுப்பான அதிகாரிகள் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்களா? இல்லையெனில் ஒரு சிறிய குழுவின் பிடியில் இருக்கும் கிரிக்கெட் விளையாட்டு அதால பாதாளத்திற்கு செல்வதை அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களா? ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஊழல் முறைகேடுகளும் இலங்கை கிரிக்கெட்டும் இருவேறு விடயங்கள் அல்ல. அவை ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றவை என கூறலாம். அதிக தூரம் செல்ல தேவையில்லை. நாம் பாராளுமன்ற கோப்புக்குழு பக்கம் செல்வோம். கோப்புக்குழுவில் இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாகத்தினரை நேரில் அழைத்து விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் இடம்பெற்ற சில விவாதங்கள் இதோ. 2020 மே மாதம் நடைபெற்ற கோப்புக்குழு கூட்டம். சூரியவேவ மைதானம் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை பெற்றுக்கொள்ளவும். நாம் செலவு செய்த தொகையையும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் செலவு செய்த தொகையையும் சுமார் 2 பில்லியன் சீன ஹாபர் நிறுவனம் மற்றும் துறைமுக அதிகார சபை இணைந்து நிர்மாண பணிகளுக்கு செலவு செய்த தொகை 5 பில்லியன் ஆகும். பொருந்தாத நிலைமை காணப்பட்டது. அரசாங்க மதிப்பீட்டு அறிக்கையை கூட இன்னும் நீங்கள் எமக்கு அனுப்பவில்லை. இந்த குழுவை நீங்கள் தவறாக வழிநடத்த வேண்டாம். பணம் செலுத்துவது தொடர்பில் துறைமுக அதிகார சபையுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை. நாம் 2 பில்லியன் செலுத்துவதாகவே துறைமுக நகரத்துடன் உடன்பட்டிருந்தோம். ஏனைய அனைத்து செலவுகளும் துறைமுக அதிகார சபைக்கும் அவர்களின் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான ஒப்பந்தமாகவே காணப்பட்டது. 2015 ஆண்டில் சீன துறைமுக நிறுவனம் 5 பில்லியன் ரூபாவிற்கு கோரிக்கையை அனுப்பியிருந்தது. அது செலுத்தப்படாத நிலுவைப் பணம் என்பதால் பெரும் தொகையை அபராதமாக விதிக்கப்பட்டிருந்தது. சுமார் 2.1 பில்லியனாக காணப்பட்டது. மற்றொரு கோப்புக்குழு கூட்டத்திலும் இலங்கை கிரிக்கெட் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிறுவனம் நாட்டின் ஒரு அடையாளத்திற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம், தனிப்பட்ட நிறுவனம் அல்ல. அங்கே தான் பிரச்சனை காணப்படுகின்றது. அந்த மனநிலை மாற வேண்டும். இதனால் நாட்டின் கிரிக்கெட்டிற்கு என்ன நடக்கும் என்பதை இதிலிருந்து தெளிவாகின்றது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் கடந்த காலங்களில் விளையாட்டை பாதுகாப்பதை விட தமது அதிகாரத்தை பாதுகாப்பதிலேயே அதிக அக்கறை காட்டியதை காண முடிந்தது. ஒரு காலத்தில் பரம எதிரிகளாக இருந்தவர்கள் கூட அதிகாரத்தை தக்க வைக்க குறுகிய காலத்தில் மீண்டும் ஒன்றிணைந்ததை நாம் பார்த்தோம். இந்த விடயம் அதற்கு சிறந்த உதாரணம். 2019 ஆண்டு கிரிக்கெட் தேர்தலுக்கு முன்னர் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது. ஷம்மி சில்வா தேர்தலுக்கு முன்னர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஜயந்த தர்மதாச கிரிக்கெட் விளையாடிய நபர் அல்ல. அவருக்கு தகுதி இல்லை. அவர் கிரிக்கெட் நிறுவனத்தில் இருந்து மில்லியன் கணக்கான பணத்தை தனது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்றார். கிரிக்கெட் விளையாடாதவர்களே இவ்வாறான வேலைகளை செய்கின்றார்கள். ஜயந்த தர்மதாச திருட்டுத்தனமாக இலங்கை அணிக்குள் நுழைய பார்க்கின்றார். வரப்போகும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஒப்பந்தத்தை பிடிப்பதற்காகவே அவர் யாரையாவது நசுக்கி உள்ளே வர பார்க்கின்றார். தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ஜயந்த தர்மதாச இவ்வாறு கூறினார். தேர்தல் முடிவு வெளிவந்துள்ளது. நான் தோற்றுவிட்டேன். கிரிக்கெட்டும் தோற்றுவிட்டது என நான் நினைக்கின்றேன். இப்படியே சென்றால் இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் அழிவை நோக்கித்தான் செல்லும். நிறைய விடயங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றங்கள் மேற்கொண்டால் இலங்கை கிரிக்கெட் சரியான இடத்திற்கு செல்லும். விழுந்து கிடந்த பல இடயங்களை நாமே கட்டியெழுப்பினோம். பணம் வீணாக்கப்பட்டதற்கும் டாலர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றதற்கும் யார் காரணம் என நான் கூறியுள்ளேன். இவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்ற போது என்ன நடைபெறும் என என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை. இந்த உரை இடம்பெற்று ஒரு வருடத்தின் பின்னர் 2020 ஆண்டில் கிரிக்கெட் நிறுவனத்தின் உபத்தலைவர் கே மதிவாணன் பதவி விலகிய சில மணித்தியாலங்களிலேயே அதே பதவிக்கு ஜயந்த தர்மதாசவை நியமிக்க நிர்வாக குழு தீர்மானித்தது. கே மதிவாணன் வகித்த இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உபத்தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு ஜயந்த தர்மதாச சிறிதும் தயங்கவில்லை என்பது தான் கூறிய வார்த்தைகள் எவ்வளவு தூரம் உண்மையானவை என்பதற்கு சான்றாக அமைந்திருந்தது. 2019 ஆண்டு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இருவேறு அணிகளாக பிரிந்து போட்டியிட்ட இந்த இரண்டு தரப்பினரும் கடந்த ஆண்டு ஒரே தரப்பாக போட்டியிட்டு தற்போதைய கிரிக்கெட் நிர்வாகத்திலும் இணைந்துள்ளனர். இதுதான் தற்போதைய நிலைமை. நாங்கள் கூறுவது இதுதான். இலங்கை கிரிக்கெட் என்பது ஒரு சிறிய குழுவுக்கு சொந்தமான ஒன்றல்ல. இது இலங்கையின் பெருமை. இது எமது கலாசாரத்தின் ஓர் அங்கம். எமது நாட்டு மக்கள் 1000 பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் ஒருபோதும்
கிரிக்கெட்டை அவர்கள் கைவிடவில்லை. ஒவ்வொருவரின் பிரச்சினைகளுக்கும் தீர்வாக கிரிக்கெட் விளையாட்டு அமைந்திருந்தது. மறுபுறம் இது நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரக்கூடிய ஒரு துறையாகும். எமது நாட்டின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் ஆகிய 3 துறைகளுடனும் கிரிக்கெட் மரமும் பட்டையும் போல பிணைந்துள்ளது. ஒரு சிறு குழுவினர் அந்த பிணைப்பையே சிதைக்க முயல்கிறார்கள். கிரிக்கெட்டை நேசிக்கும் இலங்கையர்கள் அனைவரும் கிரிக்கெட்டை பாதுகாப்பதற்காக இன்று அணிதிரண்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் குறித்து தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் கட்சி, நிறம், மதம் என எவ்வித வேறுபாடுமின்றி அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர். இதுவே மக்களின் எதிர்பார்ப்பு. தட்டை மாற்றும் முறை சரியான தீர்வு அல்ல. ஊடகங்கள் வாயிலாக பேசி இவற்றை மூடி மறைக்க முடியாது. அது அழகி துர்மணம் வீசும் ஒரு சடலத்தை கட்டிலுக்கு அடியில் மறைத்து வைப்பதை போன்றது. அதன் துர்நாற்றத்தை ஒருபோதும் நிறுத்த முடியாது. இலங்கை கிரிக்கெட்டை மீட்டெடுப்பதற்காக அனைத்து தரப்பினரும் இப்போது ஓரிடத்தில் திரண்டுள்ளனர். தற்போது செய்ய வேண்டியது அதனை செயல்படுத்துவது மாத்திரமே. எப்போதும் வெற்றியையும் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள எமது நாட்டு மக்கள் தயாராகவே உள்ளனர். ஆனால் ஊழலுக்கு எதிராக போராடிய மக்கள் கிரிக்கெட்டுடன் பிணைந்துள்ள ஊழலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரியான காரியத்தை சரியான நேரத்தில் செய்யுங்கள். மக்களின் எதிர்பார்ப்பு அதுவேயாகும்.